ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 17வது தலைப்பு. ராமபிரானும் விநாயகரும். தொடர்ச்சி. தொந்தி கணபதிக்கு துண்டி என்று சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் உண்டு. துண்டிராஜ கணபதி காசியில் பிரக்யாதியோடு இருக்கிறார். அதன் சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும். தமிழ் தேசத்திலும் தொண்டி என்று விநாயக க்ஷேத்திரம் இருக்கிறது. இதுவும் ராமர் பூஜித்த க்ஷேத்திரமாகத்தான் சொல்லப்படுகிறது. வேதாரண்யத்திலிருந்து சமுத்திரக்கரை ஓரமாகவே தெற்காக வந்தால் ஏறக்குறைய வேதாரண்யத்துக்கும் உப்பூருக்கும் நடுபாதியில் தொண்டி இருக்கிறது. முதலில் ராமர் இங்கே இருந்துதான் லங்கைக்கு அணை கட்ட நினைத்தாராம். இங்கே அதற்காக அவர் பிள்ளையார் பூஜை பண்ண பிள்ளையாரும் பிரசன்னமானார். ராமருக்கு வெற்றி நிச்சயம் என்று வரம் கொடுத்துவிட்டு, ஆனால் இங்கே இருந்து அணை கட்டாமல் இன்னும் தெற்காக போய் கட்டினால் வேலை குறையும், தள்ளி போய் கட்டினால்தான் சுற்றி வளைக்காமல் லங்கை கோட்டையின் வாசல் பக்கத்துக்கே போய்விடலாம் என்றும் பிள்ளையார் யோஜனை சொன்னாராம். இந்த தொண்டி விநாயகரும் தமக்கு மேலே விமானமில்லாமல் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மாமாக்காரர் மழையிலும் வெயிலிலும் அலைந்து கொண்டு லங்கைக்கு அணை கட்டி கொண்டு போகும்போது நாம் மட்டும் கோவில் கட்டி கொண்டு கொண்டாட்டம் அடிக்கக்கூடாதென்றுதான் இப்படி 2 இடத்திலுமே இருக்கிறார் போலிருக்கிறது. ஆச்சாரியால் கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் செய்திருப்பது தொண்டி கணபதி மேல்தான். ஈஸ்வர சுதனை ஸ்ரீராமர் ஆராதனை பண்ணி அனுக்கிரகம் பெற்ற பலன்தான் கடைசியில் அவர் ராவண சம்ஹாரம் பண்ணி விஜயராகவனாக, அதோடு கூட இப்போது பறிகொடுத்திருந்த பத்னியை திரும்பவும் பெற்ற சீதாராமனாக திரும்பி வந்து அந்த ஈஸ்வரனையே ராமலிங்கமாக பிரதிஷ்டை செய்தது. ஆச்சாரியால் பிம்பம் லாரியில் ராமேஸ்வரத்துக்கு போயிற்று என்று சொன்னேனே, அப்போது அச்சரப்பாக்கத்தில் செய்த மாதிரியே உப்பூரிலும் 108 தேங்காய் உடைத்தது. ஈஸ்வரனுக்கு பிள்ளையார் இடைஞ்சலை போக்கினது முதல் ஊரில் என்றால் பின் ஊரில் அவரை ராமர் பூஜித்த விசேஷம்தானே. ஈஸ்வரனின் ஜோதிர்லிங்க மகாக்ஷேத்திரமான ராமேஸ்வரம் சாக்ஷாத் ஸ்ரீராம பிரசாதமாக நமக்கு கிடைத்திருப்பது. ராமர் ஈஸ்வரன் 2 பேருடனும் இப்படி தம் சம்பந்தத்தை ராமேஸ்வரத்துக்கு போன ஆச்சாரியால் காட்டிக்கொண்டு விட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் மகாவிஷ்ணு மருமானை பூஜித்தது சுவாரஸ்யமான பெரிய கதை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.